Hello friends, welcome to Gomathi's kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாத்தீங்க அப்படினா நல்ல ஒரு இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் சொட்டு சாப்பிடுற மாதிரியான ஒரு சூப்பர் சைட் டிஷ் தான் பார்க்க போறோம். இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா பாம்பே சட்னி மாதிரி இருக்கும். கொஞ்சமா குருமா டேஸ்ட்ல இருக்கும். ஒரு மசாலா வந்து அரைச்சிட்டு நம்ம பண்ணியிருக்கிறோம். இதை வந்து நல்ல மழை நேரத்தில் சுட சுட இட்லியோடையோ தோசையோட சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாம்பே சட்னி செய்கிறதுக்கு ஒரு பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் ஒரே ஒரு பிரிஞ்சி, அடுத்ததாக பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ போட்டிருக்கிற சாமான்கள் எல்லாமே நல்லா பொரிஞ்சு செவக்கட்டும். இப்போ இந்த அளவுக்கு செவந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 5லேருந்து 6 பச்சை மிளகாய் நறுக்கினது, கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையிலையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கு அப்புறமா மீடியம் சைஸில் இருக்கிற பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன். நறுக்கினதோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5லேருந்து 1.25 மெஷரிங் கப்பில் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வந்து வெந்து வர மாதிரி வதக்கிக்கலாம். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் இப்போ சேர்த்துக்கோங்க. பிறகு தேவைப்பட்டால் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வெந்து லைட்டாக பொன்னிறமாக இருக்குது. இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா தக்காளி மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளி 3, நல்ல பெருசாக இருந்தால் 2 போதும். நறுக்கினதோட அளவு மெஷரிங் கப்பில் 2 கப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தக்காளி நல்லா குழைவாக வதங்கணும். இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டு வதக்கிக்கோங்க. நம்ம போட்டிருக்கிற பச்சை மிளகாய் காரம் பார்த்திங்கன்னா ஒரு பாதி காரத்துக்கு தான் சேர்த்துருக்கிறேன். மிச்சத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறோம். அதோட அளவு உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறேன். இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா குழைய வதங்கணும். இதை கொஞ்ச நேரம் மூடி வச்சு வேக விடுங்க. இது வெந்துக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே இதுக்கு ஒரு விழுது அரைக்கணும், அதை ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலா அரைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 2-3 கிராம்பு சின்ன சைஸில் பட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கிறேன். அதாவது 1/4 கப்புக்கு கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அதே அளவு தேங்காய் 2லேருந்து 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயும் சேர்த்துக்கோங்க. இதை தண்ணி ஊற்றி நல்லா ஐஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த விழுது கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ அது அரைச்சிட்டு வரதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா தக்காளியும் நமக்கு நல்லா குழைய வெந்து வந்திருக்கும். இந்த மாதிரி நல்லா தக்காளி வெந்த பிறகு இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் எல்லாமே கொதிக்க விட போகிறோம். தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 கப்பு அளவுக்கு மெஷரிங் கப்பில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக ஊற்றிட வேண்டாம். இப்போ இதெல்லாம் சேர்ந்ததுக்கு அப்புறமா இதில் உப்பு செக் பண்ணி பாருங்கள். இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் திரும்பவும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு 2 கொதி வரட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3-4 நிமிஷமாக நல்லா தளன்னு கொதிக்க வச்சாச்சு. இப்போ இந்த சமயத்தில் அரைச்சி வச்சுருந்த அந்த விழுதை சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம பொட்டுக்கடலை, தேங்காய் இதெல்லாம் போட்டிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா டக்குன்னு உங்களுக்கு கெட்டி பட்டுரும். அதனால் இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கோங்க, ரொம்ப அதிகமாக ஊற்றிட வேண்டாம். இப்போ இது எல்லாம் நல்லா சேர்ந்து கலந்த பிறகு இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லாவே வந்து ஒரு 4-5 நிமிஷமாகவே கொதிக்க வச்சுட்டேன். கடைசியாக வந்து பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டில் பாம்பே சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.